ஹலோ அண்ட் ஹாய் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம மெயின்ஸ் சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறது தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் சிலபஸ் இஸ் அவர் ப்ரைம் ஃபோக்கஸ். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்மளோட எக்ஸாமுக்கு ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்கு, 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு, 4 ஜிஎஸ் பேப்பர் இருக்கு, 2 ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 9 பேப்பர்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதி ஆகணும். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட ஃபோக்கஸ் எதுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎஸ் ஒன். ஓகே. ஸோ ஜிஎஸ் ஒன்னை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். ஸோ தட் யூ வில் கெட் அ கம்ப்ளீட் பிக்சர் அபவுட் ஜிஎஸ் ஒன். எந்த மாதிரி டாபிக்ஸ் அதில் நம்ம படிக்கணும், ப்ரீவியஸரில் கேட்ட கொஸ்டின்ஸ் கூட நம்ம சிலபஸை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எல்லாமே இந்த டாப்பிக்கை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஜிஎஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜர் டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அண்ட் சொசைட்டி. ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சருங்கிறது வந்து நம்மளோட ஜிஎஸ் ஒன்ல ஒன் ஆஃப் த ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 12 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்டையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். இந்தியன் கல்ச்சர் வில் கவர் தி salient ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் இருக்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸு, லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர், இது மூணையுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டில் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்ட் ஃபார்ம்ஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணுவோம். இப்போ ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாசிக்கல் டான்சஸ் வரும். நம்ம பரதநாட்டியமா இருக்கட்டும், கதக்கா இருக்கட்டும், குச்சிப்புடி. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிக்கல் டான்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கல்ச்சர் வந்து இந்தியாவில் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது நம்ம என்ன படிக்கணும் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் டான்சஸ். ஸோ நிறைய ஃபோக் ஆர்ட் வந்து நமக்கு இருக்கிறதுனால ஃபோக் டான்சஸையும் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் பத்தி படிப்போம். ஹிந்துஸ்தானி மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக் இதெல்லாமே வந்து நமக்கு ஆர்ட் ஃபார்ம்ல வந்துடும். அதுக்கப்புறம் பப்பட்ரி பத்தி படிப்போம். ஸோ இது எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் கேட்டகரியில வர சில டாபிக்ஸ். ஸோ இதை நம்ம கண்டிப்பா படிப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் ஃபார்ம்ஸ். அடுத்த முக்கியமான கீவேர்டு வந்து லிட்ரேச்சர். இது வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த லிட்ரேச்சரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால லிட்ரேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்ன லிட்ரேச்சர் இருக்கு? வேதிக் லிட்ரேச்சர் இருக்கு. ஸோ இந்த வேதிக் லிட்ரேச்சர் டைம்ல எந்த மாதிரியான புக்ஸ் எவால்வ் ஆனிச்சு, அது எப்படி இந்தியாவோட கல்ச்சரை வந்து ஷேப் பண்ணுச்சு அப்படிங்கறத இந்த வேதிக் லிட்ரேச்சர்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் சங்கம் லிட்ரேச்சர். சவுத் சவுண்ட்ல சங்கம் டைம்ல, சங்கம் பீரியட்ல நமக்கு எந்த மாதிரியான லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து டெவலப் ஆனிச்சு, அது வந்து சொசைட்டியை பற்றின எந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து சங்கம் லிட்ரேச்சரில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும், புத்திஸ்டம் அண்ட் ஜெயினிசம் வந்து நம்மளோட இந்தியாவில் உருவான ஒரு ரிலீஜன். அவங்க அந்த ரிலீஜனை பின்பற்றுறதுக்கு வச்சிருந்த கொள்கைகளை வந்து புத்த அண்ட் ஜெயின டெக்ஸ்டா வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அது எப்படி டெவலப் ஆனிச்சு, அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இந்தியன் ஹெரிட்டேஜ்க்கு அப்படிங்கிறத நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் சூஃபி மூவ்மெண்ட் டைம்ல வந்து நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்தாங்க. பக்தி மூவ்மெண்ட் டைம்ல நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே லிட்ரேச்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து நம்ம படிப்போம். இது எல்லாமே நம்மளோட ஹெரிட்டேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட கல்ச்சரை எவால்வ் பண்றதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக்ஸ். இதுவுமே நம்மளோட ஜிஎஸ் ஒன்ல தான் கவர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாம்லையோ இந்த லிட்ரேச்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அதிலே நிறைய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கம் லிட்ரேச்சர் டைம்ல பெண்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருந்திருக்கு, அவங்க படிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் புத்திசம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கும் லிட்ரேச்சருக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மாடர்ன் டைம்ஸ்ல நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைம்ல கூட இந்த லிட்ரேச்சரோட ரோல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இந்தியாவோட கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த லிட்ரேச்சர் பார்ட்டையும் ஆர்ட் ஃபார்ம்ஸையும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்தியாவோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது. ஸோ அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆர்கிடெக்சர்.
ஸோ நிறைய ஆர்கிடெக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட கல்ச்சரில் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ ஏன்ஷியன் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்தூபாஸ் இருந்துச்சு, நிறைய ராக்கெட் கேவ்ஸ் அங்கங்கே இருந்துச்சு, நிறைய டெம்பிள்ஸ் வந்து கட்டினாங்க. இது எல்லாமே ஏன்ஷியன் டைம்ஸ்லேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இப்போ டெம்பிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸில் கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நகரா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. கீழே நம்ம சதர்ன் சைடில் வந்து திராவிடன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வேசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்லயும் சரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்ச்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம இந்தோ அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் எப்படி டெவலப் ஆனிச்சுங்கிற கேள்விகளுமே வந்து நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளோட இன்வேஷன் நிறைய முஸ்லீம் இன்வேஷன் நம்ம இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அவங்க வரும்போது அவங்க எந்த மாதிரியான கல்ச்சரை நமக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட ஃபுட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாஜ்மஹல்லாம் வந்து இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் கேட்டகரியில் வருது. ஓகேவா? செங்கோட்டை, அதுக்கப்புறம் ஃபதேபூர் சிக்ரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் நம்ம இந்த டாபிக்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் நம்ம கொஞ்ச நாள் இருந்ததுனால அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க, அதை எப்படி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கலோனியல் ஆர்கிடெக்சரை நம்ம வந்து மாடர்ன் டைம்ஸில் இந்தியாவுக்கு எப்படி அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸையும் நம்ம படிப்போம். ஓகேவா? இது எல்லாமே ஆர்கிடெக்சரல் கேட்டகரியில் வருது. ஸோ ஸ்டில் திஸ் இஸ் ரெலவென்ட் டு இந்தியாஸ் கல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் நம்ம வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் சொசைட்டிங்கிற ஒரு மேஜர் டாபிக்கு கீழே இருக்கிற சப் டாபிக்ல 3 முக்கியமான கீவேர்டு பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்ம்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். ஸோ இந்த 3மே நமக்கு எதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம் டு மாடர்ன் டைம்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது நம்ம படிக்கும்போது இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ஏன்ஷியன்ட் டைம்ல எப்படி இருந்துச்சு, மெடிவல் பார்ட்ல எப்படி இருந்துச்சு, மாடர்ன் டைம்ஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உங்களால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாமோ கிளியர் பண்ண முடியாது. ஸோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். GS2 பேப்பரை பொறுத்த வரைக்கும் அடுத்த முக்கியமான டாபிக் மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த மாடர்ன் இந்தியா நமக்கு மிடில் ஆஃப் த 18th சென்ச்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அந்த டாபிக்லேருந்து நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இதில் ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சோஃபார் கேட்டிருக்காங்க. நமக்கு இது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டாபிக்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற கண்டிஷனில் நம்ம இருப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மிடில் ஆஃப் த 18th சென்ச்சுரின்னு சொல்லும்போது பேட்டில் ஆஃப் பிளாஸே அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார் இது ரெண்டுமே பிரிட்டிஷ் அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வார். ஸோ இந்த வார் வந்து ஹிஸ்ட்ரியில ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம இந்த டாபிக் அப்ரோச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல பிரிட்டிஷ் என்னென்ன எக்ஸ்பான்ஷன் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸையும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட் கூட எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சப்சிடரி அலையன்ஸ் டாபிக்ல படிப்போம். டாக்டரின் ஆஃப் லாப்ஸிங்கிறது வந்து நம்ம டல்ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் அந்த டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருந்துச்சு, அது அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர் ஆஃப் லாப்ஸில படிப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா நம்மளோட 1857 ரிவோல்ட். பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்ததுல இருந்து நம்மளை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து வெடிச்சு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு ரீசனா இருந்தது என்னன்னு அவங்களோட எக்கனாமிக்கல் பாலிசி, பொலிட்டிக்கல் அனெக்சேஷன்ஸ், ஃபாரஸ்ட் அப்ரோச் பண்றதுல பெரிய பிரச்சனை, ட்ரைபல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. நம்ம ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனா நம்மளோட மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, 1857 ஒரு ரிவோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சது, அப்புறம் பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணது, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்,
சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். தென் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு டிவைட் ஆனது, அது ரிலேட்டடா வந்த 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் தான். இது எல்லாமே மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. இனிமேலும் அதுக்கான ரெலவன்ஸ் அண்ட் ஹை இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை டீப்பஸ்ட் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்க முக்கியமான வார்த்தை என்னன்னா, மிடில் ஆஃப் த 18th செஞ்சுரியிலேருந்து டில் ப்ரெசன்ட் வரைக்கும். ஓகேவா? ஸோ ஈவன் ஆஃப்டர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியோட ரெலவன்ஸ் வந்து ஹை லெவல்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ எப்படி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான ஈவெண்ட். அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ எந்த மாதிரியான ஃபுட் ரெவல்யூஷன் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம், எமர்ஜென்சி டைம் ஏன் வந்துச்சு, அந்த டைம்ல கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் சினாரியோஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் 1991 கொண்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியால பார்த்தோம்னா, நமக்கு ராஜா ராம்மோகன் ராயும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்க ரெண்டு பேருமே எஜுகேஷனல்ல விமென்ஸ் டெவலப்மெண்ட்ல ஹை இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்ங்கிற கேட்டகரியில வருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாத்மா காந்தி, காந்தியன் இயரா நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல எப்படி இருந்துச்சு, சுபாஷ் சந்திர போஸோட ரோல் எப்படி இருந்துச்சு, பகத்சிங் அவரோட கான்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஜவஹர்லால் நேரு அவங்க என்ன பண்ணாங்க, பட்டேல் என்ன பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு கனெக்ட் ஆன பர்சனாலிட்டிஸ். ஸோ இவங்கள ஈச் அண்ட் எவ்ரி பர்சனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அம்பேத்கர் எடுத்தோம்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங்ல மேஜர் பில்லரே அவர் தான். அவர் எப்படி அன்டச்சபிள் பீப்புளுக்காக, அப்ரஸ்டு கிளாஸ் பீப்புளுக்காக ரோல் பிளே பண்ணாருங்கிறதும் வந்து நம்ம அடிஷனலாக வந்து படிப்போம். ஜென்ரல் கேட்டகரியில படிக்கும்போது மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரிஸ், ட்ரைபல் அண்ட் பெசன்ட் லீடர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிறதும் இந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்ங்கிற கேரக்டர்ல வந்துருவாங்க. கிரைட்டீரியால நம்ம அவங்கள ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில நமக்கு 3 இம்பார்ட்டன்டான கீவேர்ட் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ், ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், மூணாவது என்ன அப்படின்னா இஷ்யூஸ். ஓகே, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில முக்கியமான இஷ்யூஸை பத்தி தான் நம்ம இனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஜென்ரலா யூபிஎஸ்சி டேட், டைம், இயர் இதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. பட் அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் கான்செப்டை, ஒரு இஷ்யூவை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதை அனலைஸ் பண்ற அளவுக்கு போதுமான கெப்பாசிட்டி அண்ட் நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கான்னு தான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாம்லயோ செக் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நான் சில ஈவெண்ட் வந்து நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில் நடந்த ஈவெண்ட்டை எக்ஸாம்பிளா வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலி பிரிட்டிஷ் வந்து நம்மளோட இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோலை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ண ஒரு பாலிசி என்னன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாலிசி தான். ஓகேவா? அதை பத்தின அனாலிசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலி வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி பிரிட்டிஷ் நம்மளோட எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கறத அவரு தான் வந்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பாரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். ஓகேவா? ஸோ சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இந்தியன்ஸுக்கு நம்மலாம் இந்திய மக்கள், இந்தியா ஒரு நாடு, நம்ம வந்து பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருந்தாங்க. எப்போ அவங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம், நம்மளை வந்து வெளியிலேருந்து ஒரு ஆங்கிலேய கும்பல் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சோ அப்பவே நேஷனலிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் குரூப் மெம்பர்ஸ் தான். ஓகே, இவங்க தான் வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணது. அடுத்த முக்கியமான இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா கம்யூனலிசம். ஓகே, ஸோ கம்யூனலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரிலீஜன் பேஸ் பண்ணி எப்படி பிரிட்டிஷ் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அதை எப்படி ஒரு டிவைடிங் டூலா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பத்தி படிக்கிறதா வந்து கம்யூனலிசம். இந்தியாவில் ஹிந்துஸ் எப்படி க்ரோ ஆனாங்க, முஸ்லிம்ஸோட
growth எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கலா எக்கனாமிக்கலா அவங்களோட ரோல் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது கம்யூனலிசம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் வந்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ஆக்சுவலி இந்தியன் கான்செப்ட்ல நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. அதை எப்படி லைக் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஸோ இவங்கெல்லாம் ஒரு ரிஃபார்ம்ஸ் மூலியமா எப்படி வந்து ஒரு புது மாற்றத்தை வந்து இந்தியன் சொசைட்டில கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறதா வந்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதா இந்த பர்டிகுலர் டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல விமென்ஸ் அவங்களோட பார்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அருணா ஆசாஃப் அலி, கல்பனா தத், இவங்க எல்லாமே ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது படிக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரைபல் அண்ட் பெசன்ட் அப்ரைசிங்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எக்கனாமிக்கலா பிரிட்டிஷ் நம்மள அப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சைட்ல இருந்துச்சுன்னா, ட்ரைபல்ஸையும் பெசன்ஸையும் ரொம்ப பர்டிகுலரா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து நிறைய போராட்டங்களை பண்ணாங்க. அதுதான் வந்து ட்ரைபல் அண்ட் பெசன்ட் அப்ரைசிங்ஸ். அதுக்கப்புறம் எப்படி கான்ஸ்டிடியூஷனலா நம்ம வந்து டெவலப் ஆனோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, 1935, இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி சில ஆக்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ரீஸ்ட்ரக்சர்டு பண்ணுச்சு. ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எப்படி வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல சிலபஸ்ல நமக்கு முக்கியமான ஏரியாவா வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 18th செஞ்சுரியில ஆரம்பிச்சு, மிடில் ஆஃப் த 18th செஞ்சுரியில ஆரம்பிச்சு இன்னைய டே வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும் அது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட். அதுல பர்டிகுலரா சில ஈவெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கை படிக்கும்போது நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ இல்லை இன்டர்வியூலயோ நிறைய கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்றதுக்கு நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டீடைலிங்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும், ஒரு பர்டிகுலர் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் தேர்ட் புல்லட் பாயிண்ட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி புல்லட் பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்குது. எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் வீடியோவில் கொடுக்கும்போது உங்களால கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஐ வில் மேக் இட் இன்டு டிஃப்ரெண்ட் பார்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் சின்ன சின்ன டாபிக்கா சின்ன சின்ன பார்ட்டா நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு அடுத்த 2 புல்லட் பாயிண்ட்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் எலாபரேட் பண்றேன். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு இருங்க, இந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.